பாருங்க. தூய்மை பணியாளர்கள் அ எப்பருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அ இப்போ வந்து கூவம் ஆத்துல இறங்கி அந்த சாக்கடையில நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ! பாவம். பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஆனா, இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நம்ம எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, அவங்க தயக்கம் எந்தவித தயக்கமும் இல்லாம, அந்த பயத்த நோயினுடைய தாக்கத்த பொருட்படுத்தாம, கொரோனா காலத்துல எவ்வளவு அ இது உதவி செஞ்சிருப்பாங்க. தூய்மை பணியில எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அவங்க ஏதோ ஒரு நெபடி அவங்களுக்கு உடனடியா செய்யணும். ஆனா கண்டும் காணாத மாரி இருக்கிறாங்க. அவங்க எங்கெங்கலாம் நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ வந்து கடைசியில கூவத்தில இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு அரசுக்கு, ஒரு சமூகத்துக்கு முதல்ல வந்து தூய்மை பணியாளர்கள், அ டாக்டர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப வேர் மாதிரி. அவங்களுக்கு என்ன குடுக்கணுமோ, அவங்களுக்கு என்ன குறை இருக்குதோ, அதை அரசு தானாகவே கேட்டு செய்றது தான் முறை. அப்படி இருக்கும்போது இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப பாவம். அவங்க சம்பளம் இல்லாம ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வேலை இல்ல. நிரந்தர பணி இல்ல. அப்புறம் சம்பளம் கிடைக்குமா என்ன தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில அரசாங்கம் ஏதோ ஒரு முடிவெடுத்து பண்ணணும். தூய்மை பணியாளர்கள் ஒரு 4 நாளைக்கு வரலைன்னா, அந்த இடமே நாறி போயிரும். அந்த ஊரே நாறி போயிரும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இவங்கள இவ்வளவு நாள் கழிச்சு அவங்கள கா பார்க்காம இருக்கிறது கூப்பிட்டு பேசணும். யார கூப்பிட்டு பேசணும். சரி உங்களுக்கு நான் இந்த மாதிரி செய்றேன். அல்லது அப்புறம் செய்றேன். எதையாவது சொல்லணும்ல. அவங்கள கண்டுக்காமயே இருக்கிறது. எந்த இடத்துல அவங்க மாறி, மாறி போராட்டம் பண்ணும்போது வலுக்கட்டாயமா கைது பண்ணி வேன்ல கூப்பிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விடுறது. அ மண்டபத்தில எங்கேயாவது விடுறது, இல்ல எங்கேயாவது தூரத்தில எங்கேயாவது கொண்டு போய் விடுறது. மறுபடியும் அவங்க வந்து போராட்டம் பண்றது. இதே வேலையா போச்சு. இத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் செய்திகள் எல்லாமே. அ இனி வந்து அவங்க திமுகவ கனவுலயும் கூட நெனச்சு பார்க்க மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. அது உறுதி. இவங்க வந்து இப்ப சப்போஸ் இவங்க வந்து ஏதாவது பண்ணா கூட, அவங்க திமுகவ வந்து இனி கனவுல கூட நெனைக்க மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கோ, அல்லது மத்த கட்சி எதுக்குமே நினைக்கவே மாட்டாங்க. அது உறுதி. அந்த மாதிரி தான் எல்லா இதுவும் இடைநிலை ஆசிரியர்கள் அப்படித்தான். இப்ப ஜாக்டோஸையோ ஏதோ சும்மா வாய் போட்டுருக்காங்க. அப்படியே அமைதியா இருக்கிறதுக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இனி இந்த வரும் காலத்தில அந்த திமுக கட்சியோ, அரசையோ கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. அது உறுதி. பாருங்க அந்த மாரி தான் நடக்கும். ஏன்னா, அவங்க இந்த மாரி இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் அனுபவிச்சதில்ல. அந்த